இதயம் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி கரூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே சிறப்பான தலைமையுரையாற்றிய இந்த மண்ணின் மைந்தர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாசமிகு சகோதரர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களே, இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் திரு கரூர் எம். சின்னசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக பொருளாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் சகோதரர் திரு பி. தங்கமணி அவர்களே, பாசறையினுடைய மாநில செயலாளர் அறிவுச்சார் டாக்டர் VPP பரமசிவம் அவர்களே, அமைப்பு செயலாளர் திரு வி. மருதராஜ் அவர்களே, முன்னாள் MP திருச்சி புறநகர் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் ப. குமார் அவர்களே, கரூர் மாவட்ட கழக துணை செயலாளர் முன்னாள் MLA திருமதி சசிகலா ரவி அவர்களே, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் திரு பி. சிவசாமி அவர்களே, வழக்கை பிரிவு துணை செயலாளர் என் மாரப்பன் அவர்களே, முன்னாள் MLA திரு ஆர். சந்திரசேகர் அவர்களே, முன்னாள் MLA திரு S.M. பாலன் அவர்களே, முன்னாள் MLA திரு ஆர். நெடுஞ்செழியன் அவர்களே, முன்னாள் MLA திரு சி. சின்னசாமி அவர்களே, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் திரு டி. தர்ம தங்கவேல் அவர்களே, கழக புரட்சித்தலை பேரவை துணை செயலாளர் திரு டி. பன்னீர் அவர்களே, மற்றும் MDR தமிழரசன் அவர்களே, திரு பாறை ஆர். சிவா அவர்களே, தோழமை கட்சியைச் சேர்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த கரூர் மாவட்ட கழக செயலாளர் திரு அரவை எம். முத்து அவர்களே, கரூர் புறநகர் மாவட்ட செயலாளர் திரு சிவம் ராஜேந்திரன் அவர்களே, திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு எம். சிவகுமார் அவர்களே, திருச்சி மாவட்ட செயலாளர் திரு பாரதிதாசன் அவர்களே, புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆர். கார்த்திகேயன் அவர்களே, SCP கட்சியினுடைய நிர்வாகிகள், கரூர் மாவட்ட தலைவர் திரு கே. முகமது அலி ஜின்னா அவர்களே, திரு அவர்களே, திரு என். அபுதாயிர் அவர்களே, திரு சலாஹ் அவர்களே, கட்சியைச் சேர்ந்த திரு அசோகன் அவர்களே, திரு சிவகுமார் அவர்களே, திரு செல்வராஜ் அவர்களே, மற்றும் அகில ஒருபாளர் அண்ணன் திரு கதிரவன் முன்னாள் MLA அவர்களே, தமிழ்நாடு மாநில விவசாய சங்க மாநில செயலாளர் வி. கே. ராமசாமி அவர்களே, மற்றும் மேடையிலே வீட்டுக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட பொறுப்பாளர்களே, சார்புமன்ற மாவட்ட பொறுப்பாளர்களே, வரைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பகுதி கழக செயலாளர்களே, பேரூராட்சி கழக செயலாளர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, உள்ளாட்சி பிரதிகளே, முன்னாள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, வாசலை சேர்ந்த சகோதரிகளே, வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கூட்டணி அவர் பண்பாளர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய மகத்தான ஒரு மனிதர், பல மொழிகளிலே பேசக்கூடிய திறன் படைத்தவர். அவரை பேச்ச உங்க ஊழியர் கூட்டத்தில் நான் டிவியில் பார்த்தேன்.
ஹிந்தியில் பேசணுமா, ஆங்கிலத்தில் பேசணுமா, தமிழில் பேசணும், எதை கேட்டாலும் பேசுகின்ற ஆற்றல் படைத்த ஒரு வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர். அப்படி அருமை சகோதரர் திரு KL தங்கவேல் அவர்களுக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் பொன்மன புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம், மாண்பு அம்மாவின் சின்னம். ஒப்பற்ற இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து இன்றைக்கு தமிழகத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வென்ற தொகுதி என்றால் கரூர் நாடாளுமன்ற தொகுதி என்று பெயர். இங்க தேர்தல் பிரச்சாரம் முன்னேற்றங்களுடைய மாநாடாக எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம், கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்கின்றது. நான் வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் வெள்ளம் முளையிலே தெரியும் சொல்கிறாங்க. அதுபோல நம்முடைய வெற்றி இங்கு இருக்கின்ற மக்களுடைய கூட்டமே சாட்சி. இன்றைக்கு எனக்கு முன்னாலே உடைய மாவட்ட கழக செயலாளர் சில கருத்துக்களை அழகாக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த மாவட்டம் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சரா உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1995 புதிய மாவட்டமாக உருவாக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். 1995 இந்த மாவட்டத்திற்கு இன்றைக்கு ஒரு தனி அந்தஸ்தை கொடுத்து இந்த மாவட்டம் வளர்ச்சி அடைவதற்கு உறுதுணையாக இருந்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அதிலிருந்து தான் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற 4 தொகுதியும் ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கின்றன. எனக்கு முன்னாலே குறிப்பிட்டாரே இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது எங்க பெரிய மருத்துவமனை 1000 படுக்கை கொண்ட ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அம்மா இருக்கின்ற பொழுதே கொடுத்தார்கள். அப்படி இங்க அறுவை உயர் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவம் கொடுத்த அரசாங்கம் அதோட பேசிட்டு இருக்கார். அவருக்கு தோல்வி பயம் வந்துட்டது. அந்த தோல்வி பயத்தின் காரணமாக என்ன பேசுவது என்றே தெரியாமல் பேசிக்கொண்ட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நாட்டு மக்களுக்கு என்ன செய்தோம் என்பதை பற்றி எல்லாம் சொல்லல. சாதனை செய்தோம் என்பதெல்லாம் அவர் சொல்லி வாக்குகளை கேட்கல. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்னென்ன திட்டங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை பெற்றார்கள், தமிழகம் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றது, தமிழகம் எந்த அளவுக்கு இன்றைக்கு ஏற்றம் பெறுகிறது நாடே. எனக்கு முன்னாலே மாவட்ட செயலாளர் சொன்னதை போல 36 அமாவாசை போயிட்டது, வீணா போயிட்டது. பொம்மை முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து திறமையற்ற முதலமைச்சரை அந்த நாட்டுக்கு முதலமைச்சராக்கி இன்றைக்கு 36 மாதம் வீணாக போய்விட்டது. ஒளிமயமான எதிர்காலம் தமிழகத்திற்கு காத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தல் வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு அச்சாணியாக விளங்குகின்ற நாடாளுமன்ற தேர்தல். இப்ப காங்கிரஸ் கட்சியில ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் எப்படிப்பட்டவர் என்று அங்கே கிராமத்திலிருந்து நகர வரை மக்களை சந்தித்து அங்கே மக்கள் சொல்லுகின்ற பிரச்சனை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அன்றாட செய்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்முடைய வேட்பாளர் ஒரு திறமையானவர். மத்தியிலே இருந்து என்னென்ன திட்டத்தை இந்த கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு பெற்றுத்தர முடியுமோ அத்தனையும் பெற்றுத்தரக்கூடிய தகுதி நம்முடைய வேட்பாளருக்கு இருக்குது. அதனால நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற்றே ஆக வேண்டும்.
அப்பொழுதுதான் இந்த கரூர் நாடாளுமன்ற தொகுதியை காப்பாற்ற முடியும். அதோட இன்றைய தினம் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலத்தில் தமிழகம் பின்னோக்கி போயிட்டு இருக்குது. அதிமுக ஆட்சியில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தது. இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக அதிமுக ஆட்சியிலே தமிழகம் பார்க்கப்பட்டது. இன்றைக்கு எல்லா துறைகளிலும் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. அப்படிப்பட்ட நிர்வாக திறமையற்ற ஊழல் நிறைந்த ஆட்சினா திமுக ஆட்சி தான். இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாவே ஊழல் பிறந்துவிடும். இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு மாநிலம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்த போது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். இன்றைக்கு வேண்டும் என்றே திட்டமிட்டு அதிமுக நிர்வாகிகள் மீது, தொண்டர்கள் மீது, தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மீது, முன்னாள் அமைச்சர் மீது பொய் வழக்கு போட்டு நம்முடைய கழக பணியை முடக்க பார்க்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை வழக்குகள் போட்டாலும் சட்ட நீதியாக நாங்கள் சந்தித்து வெற்றி கொள்வோம். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 4 வருடம் 2 மாதம் இருந்தது. எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நினைத்திருந்தால் பாதி பேர் இங்கே இருக்க மாட்டீங்க, பாதுகாப்பா எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருப்பீங்க. ஆனால் நாங்கள் அதை செய்யல. ஏன்னா எங்களுடைய வேலை அது இல்ல. ஓட்டு போட்ட மக்கள், அம்மாவை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் அவள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்கு நன்மை கிடைக்கும், அதனால பலன் பெறுவார்கள் அப்படி என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுக்க வேணும். அதன் அடிப்படையிலே 4 வருடம் 2 மாத காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, ஏன் நாங்க வழக்கு போட்டிருந்தா போட முடியாதா? எவ்வளவு வழக்கு போட்டிருக்கலாம். அந்த அளவுக்கு ஊழல் செய்த அரசாங்கம் தானே திமுக அரசாங்கம். வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய கட்சி நிர்வாகிகள் எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்க. அந்த கரூர் மாவட்டத்தில் மட்டும் மிக மோசமான சூழ்நிலை. திரு ஸ்டாலின் அவர்களே, சக்கரம் சுருண்டு கொண்டே இருக்கும். கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும். நிச்சயமாக அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். நம்முடைய கழக தோழர்கள், நண்பர்கள், இளைஞர்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம், எதற்கும் அஞ்ச வேண்டாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் எதற்கும் அஞ்சியது கிடையாது. எத்தனை வழக்குகள் போட்டாலும் அத்தனை தவிடிபுடி ஆக்கக்கூடிய சக்தி நம்மிடத்தில் இருக்கின்றது. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்கள் அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் எத்தனையோ பேர் இந்த இயக்கத்தை முடக்க பார்த்தார்கள், உடைக்க பார்த்தார்கள். அத்தனையும் தூளாக்கி எவரும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியை தொட்டு கூட பார்க்க முடியாது. எத்தனை வழக்குகள், கொஞ்சம் நஞ்சமா? எவ்வளவு ஏச்சுக்களும் பேச்சுக்களும் பத்திரிகை ஊடகத்திலையும் எவ்வளவு செய்திகளை வெளியிட்டீர்கள். அத்தனையும் முறியடிக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டன் கட்சி, தொண்டன் கட்சி. இது தலைவன் அல்ல, தொண்டனால் ஆளுகின்ற கட்சி. தொண்டனால் உருவாக்கப்பட்ட பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம் உருவாக்கப்பட்ட கட்சி. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அதிமுகவை வீழ்த்தவே முடியாது, வீழ்த்தவே முடியாது. குறுக்கு வழியை கையாண்டால் வீழ்வது நீங்கள் தான், வெற்றி பெறுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. 3 ஆண்டு காலம் உருண்டோடிவிட்டது. இன்றைக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது 520 அறிவிப்புகள் வெளியிட்டீர்கள். எவ்வளவு அறிவிப்புகளை நீ நிறைவேற்றிருக்கின்றீர்கள்? 10% அறிவிப்புகளை நிறைவேற்றவில்லை. 10% அறிவிப்புகள் கூட இன்னும் நிறைவேற்றவில்லை. ஆனால் சட்டமன்றத்திலே முதலமைச்சர் பேசுகிறார், அமைச்சர் எல்லாம் பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே 520 அறிவிப்புகளிலே 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு பச்சை பொய் சொல்லுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவர்கள் எங்கே பார்த்தாலும் பேசுவது இன்றைக்கு நகர பேருந்திலே கட்டணம் இல்லாமல் பயணம் பெண்கள் செய்யலாம் என்று.
அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் தான் அதை கூட நிறைவேற்றினாங்க. அதுவும் எல்லா நகர பேருந்துலையும் கிடையாது. அது முன்னாடியும் பின்னாடியும் இந்த லிப்ஸ்டிக் அடிக்கிற மாதிரி அங்கே 2 பக்கம் பெயிண்ட் அடித்து பின் கலர் பெயிண்ட் அடித்து அதில் மகளிர் ஏறினா தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். மற்ற நகர பேருந்தில் ஏறினா கட்டணம் செலுத்த வேண்டும். ஆனால் தேர்தல் நேரத்தில் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது எல்லா நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்று ஒரு பொய்யை சொல்லி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சு அதற்கு மாறாக அதை அந்த பேருந்துக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் பிங்களர் அடிச்சு அந்த பேருந்தில் ஏறினா தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதோட 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக சொல்லுகிறார்கள். எனக்கு முன்னாலே மாவட்ட செயலாளர் கூட இங்கே பேசினார். அவர் கொடுக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றேன், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், சட்டமன்றத்திலே தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஆட்சி பொறுப்பேற்று 27 மாதங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். இந்த அரசுக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் அங்கங்கே பொதுக்கூட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பின்படி குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை கொடுத்தே ஆக வேண்டும். அதனால்தான் அவர் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். அந்த அறிவிப்புக்கு இணங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினால தான் சட்டமன்றத்திலையும் கொடுத்தோம், வெளியிலையும் கொடுத்தோம். அதனால தான் குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்குது. நாங்க கொடுத்த அழுத்தத்தெல்லாம் கிடைக்குது, கொடுக்கல. தேர்தல் வந்தது, தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 3 மாதத்தில் நிறைவேற்றி காட்டினாங்க. 3 மாதத்தில் இதே போல அறிவிப்பு. அங்கேயும் மகளிருக்கு உதவித்தொகை ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றாங்க அவிய. ஆனா இங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், விடியா திமுக முதலமைச்சர் நாம் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் 27 மாதம் கழித்து அந்த உரிமை தொகை கொடுக்கிறாங்க. 27 மாதத்திற்கு 27,000 போயிட்டு. அண்ணா திமுக கட்சி, அண்ணா திமுக தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தால் தான் இந்த உரிமை தொகை குடும்ப தலைவிக்கு கிடைத்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அவர்களா கொடுக்கல, வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான பொய்யான பிரச்சாரத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறாங்க. நம்பாதீங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி 2021 அமைக்கப்பட்டிருந்தால் ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதத்தில் இந்த குடும்ப தலைவிக்கு ஊக்கத்தொகை நாங்கள் கொடுத்திருப்போம். மாதந்தோறும் 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்போம் என்று அறிவித்தோம். அதே போல பல திட்டங்கள் அறிவிச்சாங்க. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தினாங்க. உயர்த்திருக்கிறாங்களா? என்ன பேச மாட்டேங்க? உயர்த்திருக்கிறாங்களா? இல்ல. 150 நாள் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுத்திருக்காங்களாமா? இல்ல. ரேஷன் கடையில் 1 கிலோ சக்கரை போட்டுட்டு இருக்காங்க, 2 கிலோவா உயர்த்தி வழங்கப்படும் சொன்னாங்க. உயர்த்தி வழங்குறாங்களா? இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் கல்வி கடன் வங்கியில பெற்றிருக்கிறாங்க, கடன் தள்ளுபடி சொன்னாங்க. தள்ளுபடி செஞ்சிருக்காங்களா? இல்ல. மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்திருக்காங்களாமா? இல்ல. ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அத்தனையும் பொய். அப்ப எப்படி 95% வாக்குறுதி நிறைவேற்ற முடியும்? அதுபோல மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிட்டு சொன்னாங்க, கணக்கிடுறாங்களா? அதோட தாலிக்கு தங்கம் அண்ணா திமுக ஆட்சியில் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். மாவட்ட செயலர் கூட சொன்னார். அத திமுக தேர்தல் அறிக்கையில் 25,000 30,000 50,000 60,000 பெண்களுக்கு பயனளிக்கும். அதையும் ரத்து செய்த சாதனை படைத்த அரசாங்கம் விடியா திமுக அரசு. எனக்கு முன்னாலே மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டதை போல நம்முடைய குழந்தைகள் பள்ளியிலே படிக்கின்ற, அரசு பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகள் அறிவுபூர்வமான குழந்தைகளாக திகழ வேண்டும், அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும்.
உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி, விஞ்ஞான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீதியம் புரட்சி தலைவி அம்மா சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட திட்டம் மடிக்கணினி திட்டம், லேப்டாப் கொடுக்கிற திட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை, 10 ஆண்டு காலம் இருக்கின்ற வரை 52,30,000 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி கொடுத்து சாதனை படைத்த அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. அதுக்காக 7,300 கோடி அதிமுக அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சது. அதையும் நிறுத்திட்டீங்க. ஆக மொத்தம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் மூடுவதுதான் திமுகவுடைய சாதனை, வேற எந்த சாதனையும் கிடையாது. அதோட இன்றைக்கு இங்க ஒருத்தர் இருந்தார், செந்தில் பாலாஜி ஒருத்தர் இருந்தார், 10 ரூபா பாலாஜி. என்ன பாலாஜிங்க இருக்கிறாங்க? ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 1 கோடி பாட்டில் விற்கிது, மது பாட்டில் 1 கோடி மது பாட்டில் மதுக்கடையில் விற்கிது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 கோடி, ஒரு நாளைக்கு 10 கோடி அதிலிருந்து வருமானம். அது அப்படியே மாசம் 300 கோடி, வருஷம் 3600 கோடி. அப்படியே கப்பம் கட்டிட்டு இருந்தார். எங்க கப்பம் கட்டணுமோ அங்க கப்பம். அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் 5000க்கு மேற்பட்ட மதுக்கடைகள் இருக்குது. எந்த மதுக்கடையில் அதிகமா விற்பனை ஆகுதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாரை ஒரு 3000 பார்கள் இந்த கரூர்ல இந்த செந்தில் பாலாஜிக்கு தேவைப்பட்டவரோட பினாமியை எடுத்து கிட்டத்தட்ட அதுல பலாயிரக்கணக்கான கோடி பிளாக் சரக் கள்ள மது வித்து அதுல ஒரு பார்ட். இப்படி யாருக்கு கப்பம் கட்ட வேணுமோ அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடியை கப்பம் கட்டிய காரணத்தால அவர் செயல் வீரராம். திமுகவுக்காக இரவென்றும் பகலென்றும் பல ஆண்டு காலம் உழைத்தவர்களாம் இன்றைக்கு வெளியேறி ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார். ஆனால் இவர் ஒரே ஆண்டில் 2 கட்சியில போட்டியிட்டு 2 சின்னத்தில் போட்டியிட்டு இன்றைக்கு வெற்றி பெற்று வருவார். இன்றைக்கு திமுகவுடைய செயல் மறவர், செயல் வீரனா. எண்ணி பாருங்க, எத்தனை கட்சிக்கு போயிட்டு இருக்காரு? 5 கட்சிக்கு போயிட்டு இருக்காரு. எத்தனை கட்சிக்கு? 5 கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். அவர் இந்த முதலமைச்சர் பேசுறார், செந்தில் பாலாஜி ஒரு செயல் வீரர். செந்தில் பாலாஜி சிறையில் அடைத்துள்ளார். வேற எங்க அடைக்க போறாங்க? அங்கதான் அடைப்பாங்க. வேற எங்க தான் சொல்ல திகார் ஜெயிலுக்கு போனோம் அங்கேயும் போட்டுவாங்க. ஏன்னா அங்கேயும் இருக்குது, ஆயுள் காலம் முறை சிறையில் தான் இருக்க வேணும். அவ்வளவு ஊழல் செய்த மனிதர் தான் இன்னைக்கு செயல் வீரர் பாராட்டப்படுகின்ற செந்தில் பாலாஜி. அதோட அவரை பத்தி முதலமைச்சர் பேசுறாரு. அவர் சிறந்தவர், வல்லவர் என்று புகழாரம் சூட்டுகிறார். எண்ணி பாருங்க, இந்த மாவட்டத்துக்கு எதிர்க்கட்சியா இருக்கின்ற பொழுது அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும்போது என்னென்னலாம் பேசினார் இந்த மாவட்ட மக்கள்லாம் கேட்டீங்க. திரு செந்தில் பாலாஜி போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது அங்க சட்டமன்றத்தில் திமுக எப்படிலாம் பேசினார் எல்லோருக்கும் தெரியும். அன்றைக்கு அன்னைக்கு இன்றைக்கு முடிவு பண்ணிக்க சொன்னா நல்லா இருக்கு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒருவரை புகழ்கிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சியுடைய லட்சணம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எடை போட்டு பாருங்கள். இல்லைங்க, இன்னைக்கு வேலூர்ல பேசியிருக்கிறார், சிஏஏ பத்தி பேசியிருக்கிறார், வேளாண் சட்டத்தை பத்தி பேசியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மதம், மொழி, இன அடிப்படையில் வேறுபட்டு மக்களை பார்க்க கூடாது என்பது எங்களுடைய திண்ணமான முடிவு. சிறுபான்மை மக்களை அரண் போல் காக்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. சிஏஏ சட்டத்தை கூட கொண்டு வருகின்ற பொழுது எங்களுடைய மாநில உறுப்பினர் அருமையான அன்வர் ராஜா அவர்கள் அதை எதிர்த்து பேசினாங்க. திமுக காரோட எதிர்த்து பேசல. இன்னைக்கு அவ்வளவு அருமையா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தால் இன்றைக்கு அவர் பேசிய பேச்சு நாடாளுமன்ற குறிப்பிலே இருக்கின்றது. போய் வேணா பார்த்துக்கிறது ஸ்டாலின் அவர்களே. அதே போல மேலவையில் நம்முடைய அதிமுக மேலவை உறுப்பினர் அண்ணன் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன் பேசினார். இந்த சிஏ பற்றி பேசினார், அழுத்த திருத்தமா பேசினார். ஆக மேலவையும் சரி மாநிலவையும் சரி இந்த சிஏ சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது ஆணித்தரமாக எதிர்த்த கட்சி அதிமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே,
அதே போல வேளாண் சட்டத்தை பற்றி பேசுகிறார். வேளாண் பற்றி உனக்கு என்ன தெரியும்? நீங்கள் காய்கறிகளை எடுத்துகிட்டு போய் போட்டு இது என்ன காய்கறின்னு சொல்லிட்டா பரவாயில்ல, இல்லை தானியத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் பாருங்க, காட்டுங்க, ஸ்டாலின் என்னென்ன தானியம் சொன்னால் பரவாயில்ல. ஆனால் நான் பச்சை பை சொல்லுகின்ற, நான் பச்சை துண்டு போட்டால் பச்சை பை சொல்லுகின்ற பழனிசாமின்னு சொல்கிறார். ஸ்டாலின் அவர்களே, விவசாயத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு மேடை போடுங்கள், நானும் பேசுகிறேன், நீங்களும் பேசுகிறீர்கள், யார் விவசாயம் என்பதை நிரூபணம் காட்டுகிறேன். சும்மா மேடையில் ஏறி பேசிட்டு போனால் பத்தாது. மக்கள்லாம் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள், விவரம் தெரிந்த மக்கள். உங்களுடைய பொய்யான பேச்செல்லாம் எடுபடா திரு ஸ்டாலின் அவர்களே. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கு விவசாயிகளுடைய நண்பனாக இருக்கிறார். விவசாயிகளுக்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை பல நேரத்திலே நாங்கள் நிரூபித்து காட்டுகின்றோம். ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகளை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அண்ணா திமுக ஒன்று தான். 2016 விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. 2021 அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க, எங்களால் கடன் கட்ட முடியவில்லை என்று. உடனடியாக அம்மாவுடைய அரசு 12,110 கோடி தொடக்க வேளாண்மை வங்கியிலே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து சாதனை படுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆனால் ஸ்டாலின் சொல்றாரு, இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கள்ள உறவு வச்சிருக்காரு, கள்ள தொடர்பு வச்சிருக்கிறான். இது உங்களுக்கு எல்லாம் வாடிக்கிங்க, ஏன்னா பழக்க விடாது. வேற எந்த கட்சி தலைவராவது இப்படி பேசுறாங்களா? இந்த கட்சி தலைவர் தான் பேசுவார். அதெல்லாம் அவர்களுக்கு அனுபவம் வாய்ந்தவர், அதனாலதான் இப்படிப்பட்ட வார்த்தை வருது. ஆனால் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்நாடகம் அணையிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் திறக்கப்படல. உச்ச நீதிமன்றம் தீர்ப்புப்படி நமக்கு மாதந்தோறும் தண்ணி திறந்து விடணும், தண்ணி திறந்து விடல. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகத்துக்கு போறார், இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்ள போறார். அப்போது நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் கர்நாடக முதலமைச்சரை கேட்டு வாங்கியிருக்க வேணும். ஆனால் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. குடும்பத்தில் கண்டு ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். இந்த விவசாயிகளை பற்றி கவலை இல்லை, தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை. இந்த மக்கள் பற்றி கவலை இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை அங்கேயே கேட்டு பெற்றுக்கலாம். அப்படி கர்நாடக அணையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய பங்கு நீரை நீங்கள் வழங்கினால்தான் நான் இந்தியா கூட்டணியிலே நான் அங்கம் வைப்பேன் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கர்நாடகிலிருந்து திறந்து விடப்பட்டிருக்கும். அதையெல்லாம் செய்ய மனமில்லை. ஏன்னா அவர்களுக்கு மக்கள் பற்றி கவலை இல்லை, வீட்டு மக்களை பற்றி தான் கவலை. அதோடு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் திரு செந்தில் பாலாஜி ஒரு செயல் வீரர் என்று சொன்னார். அந்த செயல் வீரர் பற்றி திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை நீங்க அந்த எல்இடியில் பாருங்க. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. இப்படி ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பாட்டு இருக்கு. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர். அடுத்தது செந்தில் பாலாஜி திரு ஸ்டாலினை பற்றி பேசுற
அந்த செய்தியை நீங்கள் எல்இடியில் பாருங்கள். புறம் பேசும் புல்லர் கூட்டம் போட்டியிட திராணியின்றி இப்போதே புலம்பிட துவங்கிவிட்டார். இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு.க. ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் 1/1000 கூட தகுதி இல்லை. கருணாநிதிக்கும் கருணாநிதியினுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு. அவங்க வகிச்சா அது பதவி, மற்றவங்கன்னா அது புழுதி. அவங்க தொட்டா அது பொண்ணு, மற்றவங்க தொட்டா அது புண்ணு. அவங்களுக்கு வந்தா அது ரத்தம், மற்றவங்கன்னா அது தக்காளி சட்னி. தமிழை விற்று பிழைப்பு நடத்தும் சிலர் தங்களை தலைவர் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்திற்கு பதவிகள் வேண்டும் என்றால் டெல்லிக்கு போவார்கள். டெல்லிக்கு போய் பெற்றதனால் அலைக்கற்றையை விற்று அதனால் 2 லட்சம் கோடியை கொள்ளையடித்து திகாருக்கு செல்வார்கள். அரசுக்கு வரவேண்டிய நிதியை கொள்ளையடித்ததால் திகாரில் இருப்பவர்களை கருணாநிதி சென்று பார்ப்பது அவர்களது வரலாறு. புறம் பேசும் இப்படி அவருடைய கட்சி தலைவர் எப்படி, அவருடைய செயல் வீரர் எப்படி என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொண்டா போதும். இப்போ ஸ்டாலின் அவரை புகழ்றார். எதுக்கு? கப்பம் கரெக்டா கட்டுறார். இவர்களெல்லாம் ஆட்சி செய்தால் அந்த நாடு தப்புங்களா? அந்த நாடு தப்புமா? அதோட இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா மாறி போச்சு. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறாங்க. கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்றைக்கு திமுக நிர்வாகி அயலக அணியினுடைய துணை அமைப்பாளர் அப்படின்னு ஒரு அணி, எந்த கட்சியிலுமே இப்படிப்பட்ட ஒரு அணி இல்லை. இந்த போதைப் பொருள் கடத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு அணி வச்சிருப்பாங்க என்று மக்கள் பேசிக்கிறாங்க. அப்படி திமுகவுடைய நிர்வாகி ஒருவர் அண்மையில் போதைப் பொருள் கடத்துறார் வெளிநாட்டுக்கு. தேசிய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் அதை கண்டுபிடித்து அவரை இன்றைக்கு கைது செஞ்சு சிறையில் அடைத்து விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட மதிப்பு, போதைப் பொருளுடைய மதிப்பு 2000 கோடி. 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து போதைப் பொருளை கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி 3 ஆண்டு காலில் எத்தனை ஆயிரம் கோடி கடத்திருப்பா என்று நீங்கள் எண்ணி பாருங்க. இந்த போதைப் பொருள் கடத்துகின்ற நபர் யாரோட இணைஞ்சிருக்கான்னு பாருங்க. யாரோட இருக்காங்க சொல்லுங்க, யாரோட இருக்காங்க? இந்த படத்தில் யார் இருக்கிறா? ஆக முதலமைச்சரோடையும் விளையாட்டுத்துறை அமைச்சரோடையும் நெருக்கமாக இருக்கார். இதையெல்லாம் வைத்துக் கொண்டு தான் தங்குதடை இல்லாமல் உயர் காவல்துறை அதிகாரிகளும் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துவதாக மக்கள் பேசிக்கிறாங்க. அதற்கு ஏதாவது அறிக்கை இதுவரைக்கும் விட்டுருக்காங்கன்னா எதுவுமே கிடையாது. பல கூட்டத்தில் நான் பேசிட்டேன். ஆக இதை தெளிவுபடுத்த வேண்டியது முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர். ஏன்னா எல்லாமே படம் எடுக்கலாம். நான் கூட வரும்போது நிறைய படம் எடுத்தாங்க, எடுப்பது தவறில்லை. ஆனால் திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் இப்படிப்பட்ட போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு சொன்னால் அதுக்கு விளக்கம் அளிப்பது முதலமைச்சருடைய கடமை, விளையாட்டுத்துறை அமைச்சருடைய கடமை. ஆக திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே இப்படி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டா எங்க போதைப் பொருளை தடை செய்ய முடியும்? ஆக இன்னைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இருப்பதற்கு திமுக தான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் விலைவாசியெல்லாம் கட்டுக்குள் வச்சிருந்தேன். இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. எனக்கு முன்னாலே முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு 1 கிலோ அரிசி 15 ரூபா உயர்ந்து விட்டது. மளிகை சாமான்கள் 40% உயர்ந்து விட்டது. மின்கட்டணம் 52% உயர்ந்து விட்டது. இன்றைக்கு வீட்டு வரி 100% நகர்ப்புறத்தில், பேரூராட்சியில். அதே போல கடைக்கு 150% விலை உயர்ந்து இந்த பகுதியில் 3 தொழில், ஒன்று வேளாண்மை, ஒன்று ஜவுளி தொழில், ஒன்று இன்றைக்கு லாரிக்கும் பஸ்ஸுக்கும் பாடி கட்டுற தொழில். இப்படி 3 தொழிலுமே நலிவடைந்தது. காரணம் திமுக நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி போய்கொண்டிருக்கின்றது. இன்னும் எல்லா இடத்துலையும் சொல்றார், தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம், இதில் ஊழல் செய்வதிலே முதல் மாநிலம், போதைப் பொருள் விற்பதிலே முதல் மாநிலம். இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. ஆனால் கடந்த ஆண்டு இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்த அரசாங்கத்தில் எதுவுமே செய்யல. அதனால மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். கொஞ்சம் நெஞ்சமில்லை. இன்றைக்கு கொஞ்ச புகழில் புதிய தாலுக்கா அலுவலகம் குடியிருப்பு கட்டி கொடுக்கப்பட்டது. காலப்பாறை ஊராட்சி மற்றும் ஆண்டாங்கோயிலில் மேம்பாலம்,
மேல்பாக்கம் ஊராட்சி 17 கோடி ரூபாயில் தனி குடிநீர் திட்டம் 2. கிருஷ்ணராயபுரம் தரங்கம்பாடியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. ஆத்தூர், மண்மங்கலம், கடம்பங்குறிச்சி ஆகிய 3 ஊராட்சிக்கு 9 கோடி மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம். அரவக்குறிச்சி கொடையூரில் 3.32 கோடி மதிப்பீட்டில் 1.50 ஏக்கர் நிலப்பரப்பில் முருங்கை பதப்படுத்த அமையும். இப்படி பல திட்டங்களை நிறைவேற்ற வாங்கல் சாலை, வெள்ளியணை சாலை, காந்தி கிராம சாலை, ஈரோடு சாலை என்று 47 கோடி மதிப்பீட்டில் அகலப்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது முசிறி கல்வி மாவட்டத்தை 2ஆக பிரித்து மணப்பாறை தலைமையிடமாக கொண்டு புதிய கல்வி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. அதோட இந்த மாவட்ட மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற கருதி அம்மாவுடைய அரசு சுமார் 350 கோடியில் பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். புதிதாக உருவாக்கப்பட்ட புகழூர் வட்டாட்சி அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது. மணப்பாறை வட்டாட்சி அலுவலகத்தை 2ஆக பிரித்து மருங்காப்பூரில் புதிய கட்டடத்துடன் கூடிய வட்டாட்சி அலுவலகம். விவசாயிகள் பயிரிட காய்கள் இருப்பு வைக்க பல இடங்களில் குளிர்சாதன கிடங்குகள். இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு மக்கள் பயன்பெற்றுக்கிறார் என்பதை நேரத்தில் தெரிவித்து, நம்முடைய வெற்றி வேட்பாளர் மிக சிறந்த செயல்படக்கூடியவர், செயல்மறவர். அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். சகோதரர் திரு KR தங்கவேல் அவர்கள் நல்லவார், வல்லவார், சிறந்தவர். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பண்புள்ளம் கொண்ட ஒருவர் தான் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவு சகோதரர் திரு KR தங்கவேல் அவர்கள். அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றத சத்தமா உரக்க சொல்லணும். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்போம் இரட்டலைக்கு, வாக்களிப்போம் இரட்டலைக்கு. நன்றி, வணக்கம்.